அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. ஸலவாத்தும் ஸலாமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் நல்லவர்கள் நம்மவர்கள் அனைவர் மீதும் என்றென்றும் என்று நிலவட்டுமாக. அல்லாஹ்வின் மகத்தான கருணையின் காரணத்தினால் இன்றோடு 15 ஜுஸூகளை குர்ஆனுடைய பாதியை நிறைவு செய்யக்கூடிய, ஓதக்கூடிய, கேட்கக்கூடிய நசீபை அல்லாஹ் தந்திருக்கின்றான். அனைத்து நன்மைகளையும் அல்லாஹ் நிறைவாக தந்தல் புரிவானாக. மீதம் இருக்கக்கூடிய நாட்களையும் முழுமையாக ஓதுவதற்கும் கேட்பதற்கும் அதனுடைய முழுமையான நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்கும் அல்லாஹ் நசீபை தருவானாக. கண்ணியமிக்கவர்களே, இன்று ஓதப்பட்ட வசனங்களிலே ஒரு வசனம், ஒரு குறிப்பிட்ட சகோதரர்கள் இருந்தாங்க. அந்த சகோதரருக்கு மத்தியில் எப்படி இருந்துச்சுன்னா, அவங்களுக்கு நிறைய தோட்டங்கள் இருந்துச்சு. சகோதரருக்கு தனித்தனியாக தோட்டம் இருந்துச்சு. அந்த தோட்டத்துக்கு போகும்போது ஒவ்வொரு ஆளும் ஒரு மாதிரி போனாங்க. ஒரு சிலர் போகும்போது இது அல்லாஹ் தந்தது அப்படின்னு நினச்சி சிலவங்க போனாங்க. ஒருத்தர், என்னுடைய தோட்டத்தில் எப்போ பார்த்தாலும் விளைஞ்சிக்கிட்டு தான் இருக்குது, நிறைவாக இருக்குது, நான் ஏன் கவலைப்படணும், எனக்கு யார் தந்தது, என்னுடைய உழைப்பினால் பயிர் செஞ்சேன், நான் உரம் போட்டேன், என்னுடைய முயற்சினால் அதை உழுதுறேன், எல்லா வேலையும் பார்த்தது நான் அப்படின்னு சொல்லி பெருமையாக பேசிக்கிட்டே இருந்தார். கடைசி நேரத்தில் என்னாச்சுன்னா, இரவு நேரத்தில் தோட்டத்தை போய் பார்க்குறாரு. தோட்டம் நிறைய அப்படியே அந்த செடி கொடிகள்லாம் நிறைய பூத்து குலுங்குது. இவருக்கு சந்தோஷம் தாங்க முடியல. அல்லாஹ் நமக்கு மிகப்பெரிய பாக்கியத்தை தந்திருக்கிறான் அப்படின்னு சந்தோஷத்தில், அல்லாஹ் தந்தான்னு நினைக்கல, நம்ம சொந்த முயற்சினால் நடந்துச்சு அப்படின்னு பெருமையோடு போனார். காலையில் வந்து பார்த்தா அந்த தோட்டங்கள் ஒன்றுமே இல்லாமல் போச்சு. எல்லாமே கரிஞ்சி எரிஞ்சு நாசமாக போச்சு. எல்லாம் சொல்கிறான், வலவுலா இத்தகல்த ஜன்னதக குல்த மாஷா அல்லாஹ். அந்த தோட்டத்தில் உள்ளே நுழையும் போது நீ சந்தோஷமா அல்லாஹ் நாடுன்னு நடந்துச்சு. அல்லாஹ் எனக்கு நாடு இருக்கிறான், நிறைய தர்றதுக்கு அல்லாஹ் நாடுனா தந்தான் அப்படின்னு சொல்லியிருந்தேன்னா, மாஷா அல்லான்னு வார்த்தையை சொல்லியிருந்தா அந்த சொத்து நிலையாக இருந்திருக்கும். நீ அப்படி வார்த்தையை சொல்லலையே, அப்படி சொல்லாததுனால அந்த சொத்து ஒன்றுமில்லாமல் போச்சுன்றத வரலாறில் எல்லாம் திருமறை மூலமாக எல்லாம் சொல்லித்தரலாம். என்றைக்குமே எந்த செயலை செஞ்சாலும் சரிதான், ஏன் திறமே நினச்சிட்டோம்னா அந்த காரியம் அதோட முடிஞ்சு போச்சு. அல்லாஹ் நாடுனா, அல்லாஹ் நடத்துனா, அவரால் தான் முடிஞ்சிச்சு அப்படின்னு நினைக்கணும். இன்றைக்கி ஓதப்பட்ட வசனங்களில் சூரத்துல் கஹ்ஃப், குகைவாசிகள் அப்படின்னு எல்லாரும் வரலாறு சொல்கிறான். இந்த குகைவாசிகள் 300 ஆண்டுகள் தூங்குனாங்க. ஒரு மனுஷன் ஒரு 5 மாதம் பெட்டில் படுத்திருந்தாருன்னா, அது ஆடாமல் அசையாமல் ஒரே இடத்துல படுத்திருந்தாருன்னா, அப்படியே பின்னாடி புழு வந்து புண்ணு வச்சு ஒரு மாதிரி அழுகி போகக்கூடிய சூழ்நிலை உலகத்தில் பார்க்குறோம். நான் 300 ஆண்டுகள் அந்த குகைவாசிகள் ஒரே இடத்துல படுத்திருந்தாங்க. அல்லாஹ் சொல்கிறான், வதஹ்சபுஹும் ஐகாலம் வஹும் ருகூத். அவங்க யாராவது பார்த்தாங்கன்னா தூங்குற மாதிரியே தெரியாது, முழிச்சிட்டு இருக்கிற மாதிரியே பார்ப்பாங்க. முழிச்சிட்டு படுத்துக்கிட்டு இருக்கிறாங்களா அப்படின்னு பார்க்குற மாதிரி ஒரு தூக்கம் இருந்துச்சு. அல்லாஹ் என்ன செஞ்சாங்கன்னா, இங்கும் அங்குமாக அல்லாஹ் புரட்டி விட்டான். அவங்க ஒரு இடத்துல படுத்திருந்தாங்கன்னா உடம்பு கெட்டு போயிடுன்ற காரணத்தினால இங்கேயும் அங்கேயுமாக அல்லாஹ் உடலை அசைத்து விட்டான், அல்லாஹ் திருப்பி விட்டான். அப்படி திருப்புறதுனால என்னென்னா உடம்புல எந்த பாதிப்புமே ஏற்படலை. 300 ஆண்டுகள் கழிஞ்சதுக்கு பின்னாடி அல்லாஹ் அவங்களை எழுப்பும். 300 ஆண்டுகள் தூங்குனாங்க. தூங்கின பின்னாடி அல்லாஹ் எழுப்புனான். அந்த ஊருக்கு போனாங்க. குறிப்பிட்ட ஆட்டை சில காசை கொடுத்து ஊரில் போய் பொருளை வாங்கிட்டு வாப்பான்னாங்க. அந்த காசை போய் கொடுத்தா, இது எங்கே உள்ள காசுப்பா, எந்த நாட்டு காசு, நீ கொண்டு வந்து நம்ம நாட்டு காசே கிடையாது அப்படின்றாங்க. கடைசியில் விசாரித்து பார்த்து அந்த கூட்டத்தினுடைய தலைவரை அழைச்சி விசாரித்து பார்க்கும்போது 300 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள காசு. இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் நம்ம பச்சை பிள்ளையாக இருக்கணும், நம்ம அத்தாச்சு அந்த காசை நம்ம பார்த்தோம்னா இது எங்கே உள்ள காசுன்னு கேட்போம். 300 வருஷத்துக்கு முன்னாடினா எத்தனை காசுகள் மாறி இருக்கும். அல்லாஹ் நாடினான் அந்த மக்களை, 300 ஆண்டுகள் தூங்கக்கூடிய மக்களை அல்லாஹ் இங்கும் அங்குமாக அல்லாஹ் புரட்டினான். அல்லாஹ் நாடினான்னா எப்படி வேணாலும் அவனால் செய்ய முடியும். எனவே தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருவார்கள், லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தை சொர்க்கத்தினுடைய பொக்கிஷங்களில் ஒரு பொக்கிஷம். யார் இந்த வார்த்தையை வளமையாக ஓதுறாங்களோ, வீட்டுக்குள்ளே நுழையும் போது, வீட்டிலேருந்து வெளியே போகும்போது, வியாபார கடைக்கு வரும்போது, வியாபார கடையிலேருந்து வெளியே போகும்போது யார் இந்த வார்த்தையை லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ் மாஷா அல்லாஹ்
ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல் போன்ற திக்ருகளை யார் வலிமையாக சொல்லிக்கொண்டே வருகின்றார்களோ அல்லாஹ் தஆலா எல்லா தீமைகளை விட்டும் அவர்களை அல்லாஹ் பாதுகாக்கின்றான். எல்லா நேரத்திலையும் அல்லாஹ் நாடுகின்றான், நடக்கின்றது என்ற சிந்தனை இருந்ததென்றால் வாழ்க்கையில் அல்லாஹ் வெற்றியை தருகின்றான். என் மூலமாக நடந்தது என்பதாக பெருமை வந்துவிட்டால் வாழ்க்கை அத்தோடு முடித்துவிட்டது என்பதை நாம் கவனத்தில் வைக்க வேண்டும். அல்லாஹ் நம்மை பாதுகாத்து எல்லா நேரங்களிலையும் அவருடைய முழுமையான பாதுகாப்போடு எல்லா பணிகளையும் செய்யக்கூடிய நல்ல தன்மைகளை அல்லாஹ் தந்தல் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.